நண்பர்களே வணக்கம். நான் மகேந்திரன். கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, 2024 ஆங்கில புத்தாண்டு பலன் 2024 கடகராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும்? கடகராசிக்காரவங்களுக்கு நண்பர்களே பயம் வேண்டாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் வானத்தில் அனுகூலமாக இல்லைங்கிறது நீங்களே சில விஷயங்களை உணர்ந்திருப்பீங்க. ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கோம். காரணம், 8ஆம் வீட்டில் சனி, அஷ்டம சனின்னு சொல்லியிருப்பாங்க. சனி பயிற்சியானப்போ இன்றைக்கி ராகு கேது பயிற்சியானது, அதுவும் உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கோம். காரணம், 9ஆம் வீட்டில் ராகுவும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேதுவும் இருக்குது. கேதுங்கிறப்போ இங்கே 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது முயற்சிகளை தடை பண்ணும். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி குடும்ப உறவுகள் ரீதியில் அசிங்கப்படுத்த வைக்கும், அல்லது ஏதாவது ஒரு இடத்துல பணம் மாட்டிக்கிட்டு வராமல் தடுக்கும். கணவன் மனைவியில் நிறையா வாக்குவாதங்கள் போகும். குடும்பத்துக்குள்ளே, அதாவது இப்போ மாமனார் மாமியார் வகையில் நிறையா உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுக்கும். ஸோ இப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு இருக்கிற மாதிரியாக ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும். இது ஓரளவுக்கு கடகராசிக்கு இன்றைக்கி உண்மைன்னு கூட சொல்லலாம். காரணம் என்னென்னா, 10ஆம் வீட்டில் குருவும் இருக்கிறது. பொதுவாக 10ல் குரு வர்றது அவ்வளோ அனுகூலமான பலனை தராது. ஆனால் இது எல்லாமே கடகராசிக்காரவங்களுக்கு மட்டும் நட்சத்திர அடிப்படையில் அங்கே எப்படி செயல்படுங்கிறத நான் ஒரு விளக்கமாக சொல்லிடுறேன். இந்த இடத்துல சனி பார்த்தீங்கன்னா, அவிட்ட நட்சத்திர சாரம், சதய நட்சத்திர சாரம், புரட்டாதி நட்சத்திர சாரம், இந்த 3 சாரத்துலேருந்து தான் அங்கே அஷ்டம சனியாக இருந்து செயல்படுவார். அதே நேரத்தில் ராகு பார்த்தீங்கன்னா, ரேவதி நட்சத்திர சாரம், உத்திரட்டாதி நட்சத்திர சாரம், புரட்டாதியுடைய 4ஆம் பாதம், இதிலிருந்து தான் ராகு உங்களுக்கு பலன் தரப்போகிறாரு. அதே நேரத்தில் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது இங்கே சித்திரை நட்சத்திர சாரம், ஹஸ்த நட்சத்திர சாரம், உத்தர நட்சத்திர சாரம், இதிலிருந்து தான் உங்களுக்கு இந்த பெருங்கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது சனி குரு 4 பேரும் உங்களுக்கு பலன் தரப்போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல இதில் நான் சொன்ன இந்த நட்சத்திர சாரங்களில் அதிகபட்சம் இங்கே கடகராசிக்கு சதய நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் மட்டுமே கொஞ்சம் கவலைகளை தரும். ஆனாலும் அதை அந்த குரு உங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துருவார். காரணம், குரு உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திர சாரம், பரணி கிருத்திகை. அப்போ இந்த அமைப்பில் இருக்கிறப்போ பரணி கடந்துட்டாலே, பொதுவாக 3ஆம் பாதத்துக்கு அப்புறமே வரக்கூடிய அந்த பரணிக்கு அப்புறம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பரணி 4, கிருத்திகை 1, இதில் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் அந்த குரு வந்துடுவார். அப்போது குருவும் கேதுவும் உங்களை ஓவராலாக காப்பாற்றிடுவார். அப்போ அதே நேரத்தில் அந்த சனியும் ராகுவும் மட்டும் கொஞ்சம் தடை பண்ணுவார். அப்போ என்னன்னா, பரஸ்பரம் விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது. அப்போது நம்மளுடைய டே டு லைஃப், தினசரி நிகழ்வுகளை குறிக்கக்கூடியது 3ஆம் பாவம். அதே நேரம் 9ஆம் பாவம் உங்கள் மனைவி, உங்களோட பழகிற நண்பர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு 7ஆம் பாவமாக வரக்கூடிய அத்தனை பேருமே உங்களுக்கு 7ஆம் பாவமாக உங்கள் நண்பர்களாக வருவாங்க, கூட்டாளிகளாக வருவாங்க. மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால கணவன், இப்படிங்கிற உறவு ரீதியில் வந்துடும். அப்போ 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு அவங்க இன்னைக்கு உங்களை, இந்த கடகராசிக்காரவங்களை இந்த 2024 கிரக அமைப்பில் கொஞ்சம் டாமினேட் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உங்களை டாமினேட் பண்ணலாம். இந்த இடத்துல பரஸ்பரம் நாம் அவங்களோட நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டா நல்லது. ஏன்னா விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போனது இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த அஷ்டம சனியையும் சரி, இந்த ராகுவையும் சரி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அதே நேரத்தில் இன்னைக்கு கடகராசிக்காரவங்களுக்கு பாருங்கள், பிறந்த தசாபுத்தி, அதாவது பிறந்த ஜாதகத்தில் தசாபுத்தி இந்த ஒரு கெடுபலனை தரக்கூடிய நேரத்தில் கடக ராசிக்கு அனுகூலத்தை தரக்கூடிய கிரகங்களான சூரியன், சந்திரன் ராசியாதிபதி, குரு, அடுத்து வரக்கூடிய அந்த செவ்வாய், இந்த 4 கிரகத்தினுடைய கேது, இந்த 5 கிரகத்தினுடைய தசாவோ புத்தியோ அந்தரங்களோ நடந்தால் இன்னைக்கு இந்த அஷ்டம சனியால் ஏற்படக்கூடியதாகட்டும், 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால் ஏற்படக்கூடியதாகட்டும், 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவால் ஏற்படக்கூடியதாகட்டும். குரு மே மாதத்தில் மாறுறாரு. ஸோ அதனால் அந்த குரு பயிற்சி வீடியோ உங்களுக்கு நான் மறுபடியும் 11ஆம் வீட்டில் வரப்போ அது இன்னும் அனுகூலமாக மாறும். அது நான் தனியாக குரு பயிற்சி வீடியோ போடுறப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த ராகு சனி, அப்போ ராகு சனினாலே எப்போவுமே நல்லா கேட்டுங்க, அது வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய கண்ட்ரோல் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் நண்பர்களுடனோ கொடுக்கல் வாங்கல்லையோ
அல்லது உங்கள் மனைவியோடனோ மனைவி வீட்டாரோடனோ பரஸ்பரம் பகைமை குற்றம் பார்க்காம நீங்கள் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போயிட்டீங்கன்னா கடகராசிக்காரவங்களுக்கு பெரிதாக பாதிப்பை தராது இந்த 2024. அதே நேரத்தில் ராகு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால யாரை நம்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. யாராவது ஆசை வார்த்தை காமிச்சு உங்களுக்கு இத்தனை மாதம் பணம் போட்டோம்னா இவ்வளோ டபுளாக கிடைக்குது ட்ரிபிளாக கிடைக்குதுன்னு சொல்லி நம்பி வார்த்தை ஜாலத்தினால, ஏன்னா நம்ப வச்சு கெடுப்பவன் ராகு. அப்போ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் தேவையில்லாமல் போய் மாட்டிக்காதீங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கக்கூடியதுக்கு இந்த 2024 இந்த கடகராசிக்கான ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு வீடியோவாக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. மேலும் பிறந்த ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்தால் இந்த 2024 உங்களால் மேனேஜ் பண்ணிட முடியும், ஜமாளிச்சுக்குவீங்க. ஸோ வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் வேறு வீடியோவில் சந்திப்போம். கடகராசிக்காரவங்க அனைவருக்கும் குலதெய்வ அனுகிரகமும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். தொடர்ந்து இங்கே பித்திருக்களுக்காக நீங்கள் ஒரு சின்ன பரிகாரமாக கூட வச்சுக்கோங்க. நீங்கள் தூங்கக்கூடிய தலையணைக்கு அடியில் உங்கள் 5 விரலை எடுத்தால் எந்த அளவுக்கு வருமோ அந்த 5 விரலும் உப்பு எடுக்கிற அளவுக்கு பச்சரிசி, அதே அளவுக்கு உங்களுக்கு பாருங்கள் துவரம்பருப்பு, அந்த 5 விரல் எடுத்திங்கன்னா எவ்வளோ வருமோ அந்த துவரம்பருப்பு ரெண்டையும் ஒரு சுத்தமான A4 பேப்பர், அதாவது வெள்ளை பேப்பரில் பொட்டணமாக கட்டி தலையணைக்கடியில் வச்சுருங்க. வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு உடனே முதல் வேலையாக அதை கொண்டு காகத்துக்கு உணவாக வச்சிடலாம். அல்லது அதுவே சமைச்சு வைக்கிற மாதிரி இருந்தால், அந்த தானியத்தை சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பச்சரிசி துவரம்பருப்பு ஒன்றா போட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் சும்மா அடுப்பில் தண்ணி வச்சு அப்படியே அதை போட்டு ஒரு உலை கொதிச்சா அதை அப்படியே அந்த சாதத்தை வடித்து அந்த சாதத்தை கொண்டு நாய்க்கு உணவாக வச்சிடலாம். இது கடகராசிக்காரவங்களுக்கான ஒரு பரிகாரமாக இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், நல்ல பலனை கொடுக்கும். அது என்ன குறிப்பிட்டு இந்த பச்சரிசி துவரம்பருப்புங்கிறது செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். கடகராசிக்காரவங்களே எச்சரிக்கையாக இருங்க, தைரியமாக இருங்க. உங்களுடைய பிறந்த ஜாதகம் நல்லா இருந்தால் இந்த 2024 இன்னும் சிறப்பாக உங்களால் மேனேஜ் பண்ணிட முடியும். ஸோ கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து பயணிங்கள் நட்புடன் நல்ல எதிர்காலத்தை நோக்கி. நன்றி, வணக்கம்.